நண்பர்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். ஒரு சோஷியல் பிரச்சனை பற்றி பேசலாம். அடிக்கடி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு நியூஸ் வருது. ஒரு ஏதோ ஒரு ஸ்ட்ரீட்டில், சென்னையில் வெளியே ஏதோ ஒரு டவுனில் தெரு நாய்கள் வழியில் போகிறவங்களை கடிக்குது. சின்ன பசங்களாக இருந்தால் கடித்து கொதறிடுது. தெருநாய் மட்டும் இல்லை, இப்போது சில பேர் வீட்டில் வளர்க்குற நாயை வழியில் விட்டுறாங்க, இல்லை அவங்களே அழைச்சிட்டு வர்றாங்க. அங்கேயும் அப்படி தாங்க, அந்த நாய் கூட அந்த மாதிரி பண்ணுது. இப்போது எனக்கு கொஞ்சம் பக்கத்தில் ஒரு வீதியில் ஒரு அம்மா ரேஷன் கடையில் கொடுக்குற அரிசி எல்லாத்தையும் சாதமாக்கி எல்லாத்தையும் தெருநாய் போடுது. அவங்க வீட்டு முன்னால் ஒரு 10 நாய் எப்போவுமே இருக்குது. இதெல்லாம் தேவையா? நாங்கள் சின்ன வயசில் தெருநாய் நான் பார்த்ததில்லைங்க. எல்லாருமே எல்லா பசங்களும் வழியில் விளையாடுவாங்க. தெருநாயை நாங்கள் பார்த்ததே இல்லை. 1-2 இருக்கும், அது நம்மளை பார்த்தா அது ஓடிடும். இப்போ நீங்கள் டிசைட் பண்ண வேண்டியது, உங்கள் வீதியில் தெருநாய் லோன் கத்துன்னு இருக்கணுமா, எல்லாரையும் கடிக்கணுமா, இல்லை உங்கள் பசங்க விளையாடணுமா, நீங்கள் சுற்றணும். இது தாங்க. நீங்கள் உங்கள் பசங்க உங்கள் ஸ்ட்ரீட்டில் சுற்றணுன்னாக்கா பஞ்சாயத்து கிட்ட சொல்லுங்கள். அது தெருநாய்க்கு சாப்பாடு போடாமல் இருங்க, அது போயிடும். ஏதோ மனிதாபிமானங்க, நாயாபிமானங்க, எது அது விடுங்க. மனிதாபிமானம்னா மனிதனுக்கு பண்ணுற அபிமானம், தெருநாய்க்கு இல்லை. தெருநாய் உங்களுக்கு டேஞ்சரஸ். ஒரு சிங்கத்தை வளர்ப்பீங்களா, அதே மாதிரி தாங்க இது கூட. இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த நாய் கடித்தது, என்ன கடித்தது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் என்ன கடித்தது. கடித்தாக்கா 11 இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டேங்க. இதெல்லாம் தேவையா? மனுஷன் நடக்கிறதுக்காக போட்ட வீதியில் தெருநாயை மட்டும் சுற்றின்னு நாம் போகிறதுக்கு பயப்படுறோம். எஸ்பெஷலி ராத்திரி வேளையில் எவனும் ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டில் போகிறதுக்கு பயப்படுறான். அந்த மாதிரி இருக்கணுமா? யோசிச்சு பாருங்கள். உங்கள் காமெண்ட்ஸ் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சாமி எல்லாருக்கும் சொல்லுங்கள். இது எல்லாருடைய பிரச்சனை, என்னுடைய பிரச்சனை இல்லை. எங்கள் ரோட்டில் இருந்ததுன்னா நான் எங்கேயோ கொண்டு போய் விட்டுடுவேன். ஆனால் நீங்கள்லாம் பண்ண மாட்டேன்றீங்க. நிறைய பேர் ரேஷன் கடையில் கொடுக்குற அரிசியெல்லாம் அவங்களுக்கு சாதமாக்கி போடுறாங்க. இங்கே பக்கத்து சொன்னேனே, அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன். அவங்களுக்கு ரேஷன் கொடுக்கணுமா? யோசிச்சு பாருங்கள். அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம். உங்கள் ரோட்டில் நீங்கள் சுற்றுறமா, உங்கள் பசங்க தைரியமாக சுற்றுறமா, அல்ல தெருநாய் சுற்றணுமா? யோசிச்சு பாருங்கள். தேங்க்யூ.